வணக்கம். இந்தியாவும் இங்கிலாந்தும் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடிட்டு வராங்க. இதுல நடந்து முடிஞ்ச 3வது டெஸ்ட் போட்டியில முதல்ல ஆடின இந்திய அணி ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜாவோட அற்புதமான சதங்களால இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 445 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா களமிறங்கின இங்கிலாந்துக்கு பென் டெகட் அற்புதமா விளையாடி 153 ரன்களை குவிச்சிருந்தாலும் இந்திய அணியோட பந்து வீச்சாளர்களை சமாளிக்க முடியாம அடுத்தடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆனதுனால 319 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா 126 ரன்கள் முன்னிலையோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இந்தியாவுக்கு ஜெய்ஸ்வால் அற்புதமான டபுள் செஞ்சுரியை போட்டு 214 ரன்களும் கில் 91 ரன்களும் சஃப்ராஸ் கான் 68 ரன்களும் எடுத்ததனால இந்திய அணி 430 ரன்கள் குவிச்சு 4 விக்கெட் மட்டுமே இழந்து டிக்ளேர் செஞ்சிருந்தாங்க. இதனால 557 ரன்கள் எடுத்தா வின் என்ற மகா இலக்க துரத்தின இங்கிலாந்து அணி இந்திய பந்து வீச்சாளர்களை மறுபடியும் சமாளிக்க முடியாம வெறும் 122 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி தொடர 2-1 என்ற கணக்குல முன்னிலையில இருக்காங்க. இப்போ இது குறித்து பேசின இங்கிலாந்து அணியோட கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பென் டெகட் நம்ப முடியாத ஒரு இன்னிங்ஸ் விளையாடினாரு. அதைத்தான் நாங்க எங்களோட இன்னிங்ஸ்ல ஃபுல்லாவே பின்பற்ற முயற்சி பண்ணோம். நாங்க நேத்துக்கு போலிங் போட விரும்பணும், ஆனா அது நாங்க நினைச்சதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கிடைச்சது. சில நேரங்கள்ல உங்களுடைய பிளான் வேலை செய்யாது, அதுதான் இந்த போட்டியில் நடந்தது. இப்போ தொடர் 1-2 கணக்குல இருக்கிறதுனால நாங்க கம்பேக் கொடுத்து இந்த தொடரை வின் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த போட்டியை நாங்க பின்னோக்கி விடுறோம். இனிமே தொடரை வின் பண்ணணும்னா அடுத்து இருக்கிற 2 டெஸ்ட் மேட்சையும் நாங்க வின் பண்ணணும்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா அந்த 2 டெஸ்ட் போட்டியும் நாங்க வின் பண்ண முயற்சி போன்னு பென் ஸ்டோக்ஸ் பேசி இந்தியாவுக்கு மறைமுகமான எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு.